ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ஹெல்தியான வாழைத்தண்டு தோசை. அதுதான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. நீங்கள் வந்துட்டு நைட் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா சாயந்தரம் ஊற வச்சிங்கன்னா போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். புளிக்க வைக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் இல்லை. இதில் அரைச்சோன்னையும் நம்ம வந்துட்டு இது செஞ்சிடலாம். சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த சூப்பர் ஹெல்தியான நல்ல மொறுன்னு சூப்பரான ஒரு வாழைத்தண்டு தோசை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கப் அளவுக்கு வந்துட்டு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. இட்லிக்கு எது ஊற வைப்போமோ அந்த புழுங்கல் அரிசி. அதே மாதிரி அரை கப் அளவுக்கு பச்சரிசி அதுவும் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் இதோடய சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா தண்ணி விட்டு களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட போகிறோம். ஒரு 2 மணி நேரம் இது வந்துட்டு ஊறணும். நல்லா இந்த மாதிரி 2 தடவை அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு திருப்பி தண்ணி விட்டு நம்ம இதை வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் குயிக்காக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா 1 மணி நேரம் ஊறினா கூட போதும். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு வேறு தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ தண்ணி விட்டு இதை ஊற வச்சாச்சு. இது இப்படியே ஊறட்டும் ஒரு 2 மணி நேரம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டை வந்துட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிறத ஒரு லேயர் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம சின்னதாக நறுக்கிக்க போகிறோம். இதை நம்ம எப்படியே அரைக்க தான் போகிறோம். அதனால் ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நார் இருக்கும், இந்த மாதிரி நாரை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இப்படி கையில் சுற்றி எடுத்திங்கன்னா ஒரு ரவுண்டுக்கு இடையிலையும் அந்த நார் வரும், நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் பொரியலுக்கோ எதுக்குனாலும் இந்த மாதிரி தான் நார் எடுக்கணும். இந்த மாதிரி நார் எடுத்து ஃபஸ்ட்டு ரவுண்டாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிட்டு இப்படி அடுக்கி வச்சுட்டு வெட்டிங்கன்னா ஈஸியாக வெட்டிடலாம். அப்போ நம்ம தேவையான மாதிரி பொடியான அளவுக்கு வெட்டிக்கலாம். எவ்வளோ பொடியாக வேணுமோ அந்த அளவுக்கு பொடியாக நீங்கள் வந்து வெட்டிக்கலாம். இது நம்ம தோசைக்கு தான் அரைக்க போகிறோம், அதனால் ரொம்ப பொடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வெட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த மாதிரி வெட்டிட்டு நம்ம வந்துட்டு மோர் தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா கருத்து போகாமல் இருக்கும். இது மாதிரியே நம்ம எல்லா வாழைத்தண்டையும் வெட்டிக்கலாம். நமக்கு 1 கப் அளவுக்கு வாழைத்தண்டு தேவை. அதுக்கு இப்போ ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பெல்லாம் ஊறி இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு ஊறினா போதும். உங்களுக்கு ஒரு வேளை இன்னும் குயிக்காக ரெடி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா 1 மணி நேரம் ஊறினாலே போதும். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வாழைத்தண்டு வெட்டி வச்சுருக்கிறோம்ல அதையும் புழிஞ்சிட்டு இதில் சேர்த்திக்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு 1 கப் அளவுக்கு வாழைத்தண்டு இதில் சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை லேசான ஒரு ரவை பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பாருங்க, லேசாக ஒரு ரவை பக்குவத்துக்கு இருக்கும். லேசாக தெரியுதா உங்களுக்கு? ரவையாக இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப கரகரன்னு அரைக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியும் இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ரவா தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறோம், அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட நான் வந்துட்டு கொஞ்சமாக வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது மாவுன்னு சொல்லிட்டு. நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்திட்டோம் அரைக்கும் போது. இப்போ நம்ம இதில் எப்படி தோசை ஊற்றலான்னு பார்க்கலாம். இதை வந்து புளிக்க வைக்கலாம் தேவையில்லை, நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உடனே ஊற்ற வேண்டியதுதான். இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கிறேன். நான் வந்துட்டு நான்ஸ்டிக் கல் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இரும்பு கல்லும் யூஸ் பண்ணலாம். கல் வந்துட்டு நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி விட்டுறலாம் என்ன இருந்துச்சுன்னா. நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம்ல இந்த மாவு, இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிருக்கிறோம், ரவா தோசை மாவு மாதிரி. இப்போ இந்த மாவை வந்துட்டு எடுத்துட்டு நம்ம ரவா தோசை மாதிரியே தான் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக சுட்டு எடுத்திங்கன்னா தான் நல்லா மொறுன்னு வரும் இந்த தோசை. இந்த மாவை இந்த மாதிரி ரவா தோசை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி நீங்கள் கொஞ்சம் மொத்தமான தோசையாக கூட ஊற்றலாம். அதுவுமே நல்லா வரும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்க, நல்லா செவந்து வந்துருச்சு. அழகாக ஒட்டாமல் இங்கே பாருங்கள் அதுவே விட்டு வந்துருச்சு கல்லில் இருந்து. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நம்மளோட
வாழைத்தண்டு தோசை. இதில் வாழைத்தண்டு இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு ரவா தோசையை விட அருமையாக இருக்கும் மொறு மொறுன்னு. இப்போ நம்மளோட வாழைத்தண்டு தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். பார்க்கும்போதே தெரியும் இந்த தோசை எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சூப்பர் மொறு மொறுன்னு இருக்கும். நம்மளோட ஈஸியான வாழைத்தண்டு தோசை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு இந்த மாதிரி தேங்காய் சட்னியோட பரிமாறலாம். இல்லை ஸ்பைசியான ஏதாவது கார சட்னி இல்லை குழம்பு எது கூடவே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.